துலாம் ராசி. துலாம் ராசியை ராசிகளிலே ரொம்ப முதன்மையான ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் துலாம் ராசி தான் சொல்லுவேன். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் நல்லா அமைந்தால் ஒருவருடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா, நல்ல குடும்பத்தோடு இருக்காங்களா, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு துலாம் கிரகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்கே வயிறுங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த துலா ராசியில் தராசுங்கிற ஒரு சிம்பல் இருக்குது. அப்போது இந்த துலாம் ராசிக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, வருமுன் ஒரு விஷயம் இருக்குது, அதை அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக துலாம் ராசிக்கு இருக்குது. ஒரு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசியில் எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு துலாம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த குடும்ப சுபிக்ஷம் பெறும். யார் நீங்கள் கீழே இறங்கினாலும் வலிமை இல்லாமல் நான் கீழே இறங்கிட்டேன், எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு துலாம் ராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவங்க உங்களைய தூக்கி விட்டுருவாங்க. இது வழி நீ போய்க்கோ, இந்த வழியில் போனால் உனக்கு நல்ல ஒரு கடாட்சம் இருக்கும், நல்ல வழிமுறை இருக்கும். எப்போ பாரு அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த துளாராசிக்காரருக்கு அற்புதமான ஒரு பலன் இந்த வருடம் ராஜயோகத்தை கொடுக்கும். துளாராசிக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒருத்தரை குபேரனாக்கக்கூடிய வலிமையும் இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாலை அவங்க வழிமுறைப்படுத்திட்டு வரணும். இப்போ அம்பாலை பூ அர்ச்சனை, தாமரை பூ அர்ச்சனையெல்லாம் அவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு தாமரையால் அவங்களுக்கு ஒரு மாலை போட்டுட்டு வர்றதோ இல்லை ஒரு தாமரை பூ கொண்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரதோ இருந்தால் இந்த துலாம் ராசி அற்புதமான இந்த யோகத்தையெல்லாம் உடனடியாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர்களுக்கு மட்டுமே ராகு சனி பகவானுடைய இணைவு அற்புதம். ஓகேங்களா? மற்ற கிரகங்களை விட இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும்.